நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நான் வந்து லோன் வாங்கியிருக்கலாம். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக யாருமே கேஷ் பே பண்ணி அமௌண்ட் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு லோனில் தான் என்னோடய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியே இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலாகவோ இல்லை என் ஃபேமிலியாகவோ நான் அந்த வீட்டில் இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த இடத்துல எனக்கு டேக்ஸ்க்கான டிடக்ஷன் கிடைக்குமா? இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலிமா எனக்கு அமௌண்ட் இருக்குது, நான் டேக்ஸ் பே பண்ணணும். பட் எனக்கான டிடக்ஷன்ஸ் இதில் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 3 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த லோன் இஸ் டேக்கன் ஆர் ஆஃப்டர் April 1, 2022. எஸ் நம்ம 2022 தான் நம்மளுக்கான டேக்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இது வந்து நான் எவ்ரி இயர் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் பில்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இயர் தான் எனக்கு அது கையிலே கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இதில் டிடக்ஷன் கிடைக்குமானா, எஸ் எவ்ரி இயர் ஏப்ரல் மந்த் நம்மளுக்கு நம்ம அந்த ஹவுஸ் வாங்கியிருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட கிடச்சிருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிடக்ஷன் இருக்குது. எப்போ? ஆஃப்டர் April 1 இயர் மட்டும் டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு, தி பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் நாட் completed within 5 years for the end of the FIs which loan was availed. எஸ் ஃபினான்ஷியல் இயர் எஃப்ஐங்கிறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர். அந்த ஃபினான்ஷியல் இயர் 5 இயர்ஸுக்குள்ளே எனக்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கண்டினியூ ஆகலை, நாட் கம்ப்ளீட்டாகவே இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு அந்த இடத்துல அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான டிடக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் கம்ப்ளீட்டே ஆகாத ஒரு ஹவுஸில் நான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு வராது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கண்டிஷன் 2. செகண்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த லோன் இஸ் டேக்கன் ஆஸ் பிஃபோர் 1st April 2022. 2022 ஏப்ரலுக்கு முன்னாடி நான் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2022 கொடுத்தோம். பட் எவ்ரி இயர் அந்த இயரை நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா ஏப்ரலுக்கு அடுத்து வரக்கூடிய April 1க்கு அப்புறமா நம்ம அடுத்த அகாடமிக் இயர் அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் நம்மளுக்கு பிஃபோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த இடத்துல ஹோம் லோனுக்கான டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் 3ல் பார்த்தீங்கன்னா, த லோன் இஸ் டேக்கன் ஆன் ஆர் ஆஃப்டர் 1 April 2022 for the purpose of repairs and renewals of house property. Yes, நான் லோன் வாங்குகிறேன். செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா, நான் லோன் வாங்குகிறேன் எதுக்காகனா அந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணுறதுக்காகவே லோன் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த இடத்துல டிடக்ஷன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, நான் ஆல்ரெடி என்னோடய ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் அதோட ரிப்பேர்ஸ்க்காகவும் ரினவல் ஒர்க்குக்காகவும் நான் வந்து April 1க்கு அப்புறமா லோன் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த இடத்துல அந்த டேக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான டிடக்ஷன் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நம்மளோட இன்கம் டேக்ஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றின இன்னும் நெக்ஸ்ட் கேட்டகரிஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ளே வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் சேலரிஸ் IFS, இன்கம் ஃப்ரம் சேலரி. எஸ், நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், இன்கம் ஃப்ரம் அதர் ரிசோர்ஸஸ் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் அ இன்கம் ஃப்ரம் சேலரி. என்ன சேலரி மூலிமா நம்மளுக்கு இன்கம் கிடைக்குதுன்னு பார்க்குறோம். த சேலரி மீன்ஸ் தி மணி ரிசீவ்டு பை அ பர்சன் refers to as a employee from an organization referred to as an employer from offering specific service in connection with employment. What are the components such as allowances of this income received through salary and how are they calculated? You can fill these components listed in your salary slip. Yes, நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன் ஒரு ஆர்கனைசேஷனில், இல்லை ஒரு எம்ப்ளாயராக இருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னாலும், எம்ப்ளாயர் அப்படின்னு ஒரு சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னா அது கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல என்னோடய சேலரி ஸ்லிப் எனக்கு எவ்ரி மந்த் கிடைக்கும், இல்லை இயரில் என்னால் வந்து பாசிபிள் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்கம்குள்ளே ஆட் ஆயிரும். அதுதான் இன்கம் ஃப்ரம் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, சேலரி வெர்சஸ் சிடிசி. எஸ், சிடிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் டு கம்பெனி. என்ன காஸ்ட் டு கம்பெனிங்கிறதையும் சேலரிக்கும் சிடிசிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கீழே பாயிண்டில் பார்க்கலாம். இஃப் யூ ஆர் சேலரிட் பர்சன், த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பை தி எம்ப்ளாயர் டு அவைல் யோர் சர்வீஸ்
ஃபார் அ இயர் இஸ் கால்ட் காஸ்ட் டு கம்பெனி. அந்த சர்வீஸ் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒவ்வொரு இயரும் எனக்கு அடுத்தடுத்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேலரி. பட் எனக்கான சேலரின்னு வந்து பார்க்கும்போது எனக்கு அதுக்கு இன்கமில் ஆட் ஆகும், கம்பெனிக்கு காஸ்ட்டாக ஆட் ஆகும். சிடிசி இன்க்ளூட் பேசிக் சேலரி, அலவன்சஸ், பர்க்வசைட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு வேரியபிள் காம்பனண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி. ஒரு எம்ப்ளாயராக எனக்குன்னு பார்க்கும்போது அது எனக்கு சேலரி. பட் சிடிசி காஸ்ட் டு கம்பெனின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா எனக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால சேலரியாக ப்ரொவைட் பண்ணலாம், அலவன்சஸாகவும், பர்க்வசைட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு வேரியபிள் காம்பனண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் கிராஜுவிட்டி. இந்த எந்த மோடில் வேணாலும் எனக்கு அவங்க அதை வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது எல்லாமே கம்பெனியோட காஸ்ட்டில் ஆட் ஆகும்.